இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எங்கள் கண்மழை அப்பா. உம்முடைய கிரியைகள் உத்தமமானதாக இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எல்லாம் நியாயமாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நியாயக்கேட்டு இல்லாத சத்தியமுள்ள தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையுமானதை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலே செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கிற குடும்பங்கள் அதிகாலமே தேவ சமூகத்தை தேட கிருபை கொடுங்க. தேவ சமூகத்தை தேடும் பொழுது கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றுங்க. வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் இப்படி கிருபையினால திருப்தியாக்குற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்று சொன்னீங்களப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்கள் தான்ப்பா அடைக்கலம். உம்முடைய நித்திய புயங்கள் அவங்களுக்கு ஆதாரமாக இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகள், சத்துருவின் வல்லமைகள், மனுஷ புயபலங்கள், எதிர்த்து இருக்கிற காரியங்கள், தடைகள் ஆண்டவரே எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடைக்கலமும் ஆதாரமாக இருக்கிற தேவன். ஜெபிக்கிற குடும்பங்களுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காணும்படியாய் ஜெபிக்கிற குடும்பங்களை உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எத்தனை காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராகப்பா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுப்பீராகப்பா. அநாதி தேவன் நீர் எங்கள் அடைக்கலம் அப்பா. உம்முடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.